எல்லாருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நிறைய பேர் நமக்கு மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் எழுதிட்டே இருக்காங்க. சார் டிஆர்பி டால் ஃப்ரீ கால்ஸ் இது கேட்டு பாருங்க சார். டிஆர்பி தரப்புல இருந்து மோஸ்ட்லி நமக்கு வீக்கெண்ட்ல தான் மிக முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே வெளியிடுவாங்க. அந்த வகையில நாங்க மிக முக்கிய அறிவிப்புகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சார். அதை பற்றி யூஜி டிஆர்பி 2026 நோட்டிஃபிகேஷன் பற்றி கேட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ நம்மளுமே வந்து அஃபிஷியல் டிஆர்பி டால் ஃப்ரீ கால்ஸ் செய்திருந்தோம். யூஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க சார், வெயிட் பண்ணுங்க, வெப்சைட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. ஆக்சுவலி இதை பற்றி நம்ம நேற்று அதுக்கான ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தோம். ஸோ யூஜி டிஆர்பி அறிவிப்பு என்னவோ நம்ம தேர்தலுக்கு அப்புறம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். முன்னையே வந்தாலும் மகிழ்ச்சி தான். அதுதான் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். முன்னையே வந்தாலும் மகிழ்ச்சி தான். பட் இருப்பினும் ஸோ தேர்தலுக்கு அப்புறம் வந்தாலும் படிக்கிறதுக்கு ஒரு மாசம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாருக்கும் சூட் ஆகுமா அப்படின்னா இல்ல. ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படும். ஸோ அந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எதிர்பார்க்கலாம் என்ற அளவுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிக்கோங்க. இன்னொரு விஷயங்க, ஸோ டிஆர்பி நம்ம வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க எந்த நேரத்தில் எந்த அறிவிப்புகள் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ஸே பண்ண முடியல. ஸோ எஸ்ஜிடிக்கான அறிவிப்புகள்லாம், எஸ்ஜிடிக்கான அப்டேட்லாம் வருமானே நமக்கு தெரியல. ஆனால் எஸ்ஜிடிக்கான அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அறிவிப்புகள் யூஜி டிஆர்பி அறிவிப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் எந்த நேரத்தில் எந்த அறிவிப்பு வெளியாகும்னு நமக்கு தெரியல. நீங்கள் பி ரெடி, ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே எல்லாத்துக்குமே தயாராருங்க. நீங்கள் எஸ்ஜிடி படிக்கிறீங்களா படிங்க, பிஓ படிக்கிறீங்களா படிங்க, யூஜி டிஆர்பி படிக்கிறீங்களா படிங்க, காமன் டென் படிக்கிறீங்களா படிங்க. ஸோ எந்த நேரத்திலும் எந்த அறிவிப்பும் வெளியாகலாம். மேபி அறிவிப்பா அல்லது ஷார்ட் நோட்டீஸா. யூஜி டிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இன்று முதல் இந்த செகண்ட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வர இருக்க யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் நீட்டாக பாஸ் பண்ணலாம், நீட்டாக கிளியர் பண்ணலாம். இதே செகண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருங்க. எந்த தயக்கமும் வேணாம், எந்த டிலேவும் வேணாம். அதே போல தான் காமன் டிஎன்டெட்டும் அதே போல தான், பிஇவும் அதே போல தான். ஸோ எஸ்ஜிடி பற்றி இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்கின்ற தேர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில் காமன் டிஎன்டெட், யூஜி டிஆர்பி அண்ட் தென் பிஇஓ, இது 3 தான். ஸோ படிக்க ஆரம்பிச்சுவாங்க. யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சைடு பை சைடு பிஓவும் பாருங்க. பிஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சைடு பை சைடு யூஜிடிஆர்பியும் பாருங்க. ஏன்னா யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி போஸ்ட் தான். பிஓங்கிறது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் போஸ்ட். ஸோ டிஎன்பிசி குரூப் 2 ஸ்டாண்டர்ட் லெவல் ஈக்குவல். ஓகே, அதனால ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணுங்க. ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்குலாம் பிஓ ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிஓ சிலபஸ் எல்லாமே ரிலேட்டட் டு டிஎன்பிசி போல தான் எல்லா சப்ஜெக்ட்டும் வரும். யூஜிடிஆர்பி அந்தந்த மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். ஸோ எங்க என்எஸ்டபிள்யூ தரப்புல இருந்து யூஜிடிஆர்பிக்கான பேட்ச் போட்டிருக்கோம். கம்மிங் வீக்ல இருந்து மேஜர் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போதுங்க. வெறும் 299 மட்டும் தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஜிபிஆர் ஃபோன் பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்கிரீன்ஷாட் டு வாட்ஸ்அப் 8525049011 ஆர் நம்மளுடைய அகாடமி ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் சிலபஸ் முக்கியமான கண்டென்ட் நீட்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. இது மெயின்லி ஃபார் டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ எல்லா மேஜர் சப்ஜெக்ட்டுக்குமே 10 வாரம் தான். சிம்பிள் பிளான் தான். ஒரு வாரம் ஒரு யூனிட், 10 வாரம் 10 யூனிட், அவ்வளோதான். இப்போ அறிவிப்பு வெளியான கரெக்டாக நமக்கு 3 மந்த்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியான ஒரு மந்த் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ 3 மந்த்ஸ் நீங்கள் வந்து டார்கெட் வாங்கி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ 3 மந்த்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 12 வாரம், சரிங்களா? 12 வாரம் ஆஸ் பர் ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ நம்ம பேஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நினைக்க வேணாம். பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்குது, காம்படிஷன் அதிகமாக இருக்குது, கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. அதனால தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஃபில்டர் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கடினமாக கேட்டுட்டாங்க அப்படின்னா கஷ்டமாக போயிடும். அதனால் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ நம்ம பேசுறதுக்கு நம்ம மெட்டீரியல் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு டெஸ்ட் சீரிஸும் கொடுத்துருப்போம், அது நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. அண்ட் தென் அடுத்தது வந்து 11th 12th பாருங்க. இது சின்ன ஸ்மால் ஹிண்ட் தான். 11th 12th உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அது பாருங்க. ஸோ எங்கள் பேட்சில் இருக்கீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் நான் கொடுத்துருவோம், அதுக்கான புக் பிடிஎஃப் அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம், அதை நல்லா பார்த்துக்கங்க. ஸோ அதுலேருந்து டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் சீரிஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம், சரிங்களா? நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆஸ் பர் ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் அந்த யூஜி மினி டெஸ்ட் அதுக்கான டைம் கொடுத்துருவோம். அதே போன்ற வந்து கொஸ்டின் பிவைக்யூ பேங்க் அண்ட் தென் வந்து சிலபஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு 2 மீடியத்துலையுமே இருக்கும். எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்போம், எல்லாமே கொடுத்துருப்போங்க, சரிங்களா? ஸோ அண்ட் தென் வந்து ஆஸ் பர் சிலபஸ் முக்கியமான கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். நியர் எக்ஸாமினேஷன் வந்து கீ மெட்டீரியல் கொடுப்போங்க. நியர் எக்ஸாமினேஷன் கீ மெட்டீரியல் அப்படின்னு கொடுப்போம். அதுதான் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து மெயின் அதுதான் ஸ்பெஷல். இப்போ லாஸ்ட் நம்ம வந்து குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா கீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம், ஃபயர் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம். அதை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணி நீங்கள் போஸ்டிங் எழுதுறாங்க, புரியுதுங்களா? அது கீ நோட்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட இன்ஸ்டியூட் ஸ்பெஷல். ஸோ நம்ம டெஸ்ட் சீரிஸ் தான் நீங்கள் 299 கட்டுறீங்க. இந்த மெட்டீரியல்ங்கிறது கன்சிடர்ஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே, ஸோ நம்ம லிமிட்டடாக இருந்தால் போதுன்னு பார்த்தோம். பட் நம்ம டீனட் படிச்சவங்களே லாட்ஸ் ஆஃப் பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. லாட்ஸ் ஆஃப் பேர் பாஸ் பண்ணிட்டு அப்படியே யூஜி டிஆர்பி நம்ம ஜாயின் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் 1000 பேர் இருக்கிறாங்க. நீட்டாக வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அறிவு வெளியாகும், நீட்டாக வந்து படிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குதுங்க. அதே போல் பர்சனல் சஜஷன் என்னன்னா யூஜி டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு எந்த மெட்டீரியலுமே இல்லை, சரிங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம், அது மாதிரி எந்த மெட்டீரியலுமே கிடையாது. இந்த மெட்டீரியல் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. யூஜி டிஆர்பி அந்த அனுபவத்தில் சொல்கிறோம், சரிங்களா? அந்த அனுபவத்தில் சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் யூஜி டிஆர்பி தேர்வு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 11th 12th இருக்கும். ஏன்னா இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்கூல் புத்தகங்கள் மட்டும் யூஜி டிஆர்பிக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போதவே போதாது. சரி சார், என்னென்ன தான் தேவை அப்படின்னா ஆஸ் பர் சிலபஸ் முக்கியமான கண்டென்ட். ஸோ நம்ம பேட்சில் எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த கண்டென்ட் ஆஸ் பர் சிலபஸ். ஏன்னா இப்போ சிலபஸ்ல இருந்து டேரக்டாக கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு இல்லையே. நிறைய பேர் என்னென்னமோ உட்காந்து படிப்பாங்க, எல்லா கார்னர்ஸும் கவர் பண்ணுவாங்க, ஆனால் சிலபஸை கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஆஸ் பர் சிலபஸ் முக்கியமான கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதை எடுத்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் நமக்கு தேவை. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th உங்களோட மேஜர், நீங்கள் இப்போ மேஜர் மேக்ஸ் அப்படின்னா 11th 12th ஸ்கூல் புத்தகங்கள் மட்டும் படித்தா போதுமானு கேட்க வேணாம். ஸ்கூல் புத்தகங்கள் தேவையில்லையே, இது டிகிரி ஸ்டாண்டர்ட் தானே அப்படியும் கேட்க வேணாம். லாஸ்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதணுமா, எப்படி இருந்துச்சு, எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியல சார், இருந்துச்சா இல்லையா? அதே தேர்வு கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னோட போஸ்டிங் இருந்திருக்கலாம்ல. அதனால இது படிக்கல, அது படிக்கல, அதை பண்ணியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்வு முடிஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. எந்த பயனும் இல்லை.
ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் அதுதான். திரும்பி இப்போ இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் என்றால் அடுத்து எப்போது என்று நமக்கு தெரியவில்லை. அதனால் நம்ம பாஸ் பண்ணுறோமா இல்லையோ நம்மளுடைய பெஸ்ட்டை கம்பல்சரி கொடுக்கணும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணுங்க. என்னோட பெஸ்ட் நான் கொடுத்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் சிலபஸ் மெட்டீரியல் தேவை, ரெஃபரன்ஸ் புக் கண்டிப்பாக தேவை, 11th 12th பார்க்கணும். அண்ட் தென் கீ நோட்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தரப்பிலிருந்து நம்ம நியர் எக்ஸாமினேஷன் கீ நோட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இதெல்லாமே போட்டு பார்க்குறதுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணுங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் 2 டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் போதாது. சரிங்களா? ஒரு டெஸ்ட் சீரிஸ் 2 டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் போதாது. 2 3 2 3 சார் முடிஞ்சா 4 கூட போடுங்க. சரிங்களா? முடிஞ்சா 4 கூட டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட் ஒவ்வொரு அகாடமியும் தங்களுடைய தேர்வர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் ஒவ்வொரு ரகமாக ஒவ்வொரு டெஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாம் அட்டன் பண்ணும்போது தான் எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது படிக்கிறேன் அப்படிங்கிறத விட டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதுதான் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதியும். அதனால டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 2 3 மெட்டீரியல் வாங்கி வைங்க, ரெஃபர் பண்ணுங்க, படிங்க. எல்லாமே ஒரே கண்டென்ட் தானே சார் சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மெட்டீரியலையும் ஒவ்வொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஒரு மதிப்பெண்ணில் தான் நமக்கு வேலை வரதும் வேலை போகிறதும். சரிங்களா? சிம்பிளுங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வரப்போகுது, தெரிஞ்சிருச்சு, உறுதியாயிருச்சு. ஒரு 3 to 4 months இருக்கு. சரிங்களா? 12 வாரமோ 16 வாரமோ நீங்க வந்து 12 வாரம் டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 3 மாதத்துக்குள்ள படிக்கிற மாதிரி டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ படிச்சு முடிச்சுட்டு கம்ப்ளீட்லி இந்த ஒரு மாதம் வந்து நிறைய டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க, நிறைய டெஸ்ட் சீரிஸ் போடுங்க, நிறைய போட்டுக்கிட்டே இருங்க. இதுதாங்க வெற்றிக்கான வழி. ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட், ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட், ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட் இப்படி பண்ணா உறுதியா 2026 வெற்றி பெற்று நம்ம போஸ்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால முடிவெடுங்க. ஒரு 3 மாதத்துக்குள்ள நான் வந்து பாஸ் பண்ணணும். வீட்டில் சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் யூஜிடிஆர்பி அறிவிப்பு வெளியாக போகுது, 3 to 4 months இருக்கு. அதனால எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நான் வாங்கணும், இந்த மாதிரி நான் டெஸ்ட் சீரிஸ் நான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது போன்ற நான் ஒரு மதிப்பிற்கு ஆசராக வேண்டும் என்று நான் டிஎன்டெட் பாஸ் பண்ணீங்க, டிஎன்டெட் பாஸ் பண்ணீங்கல்லங்க, அதே தாங்க. அதே ஃப்ளோல இதுவும் முடிச்சிருங்க. அதே ஃப்ளோல இதையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்னும் பயப்பட வேணாம். முடியுமா சார்? முடியாது. நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீட்டாக பாஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வாய்ப்பை மட்டும் விட்டுறாதீங்க. இரவு பகல்னு பார்க்காம படிங்க. ஸோ அறிவிப்பு சார் நிறைய பேர் ஜாப் விட்டு உடனே படிக்கலாமா சார்? எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்றீங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் எங்களுடைய பர்சனல் சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அறிவிப்புக்கு அப்புறம் அறிவிப்புக்கு அப்புறம் கம்ப்ளீட்ல இறங்கிடுங்க. இப்போ டே நைட் மட்டும் படிங்க. நமக்கு நிறைய பேர் ஃபினான்ஸில் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இருக்கிற வேலை எப்பவுமே விடக்கூடாது. அது ஒரு அண்ணன் தம்பியாக கதைங்க சொல்றது போல சொல்கிறேன். சரிங்களா? அறிவிப்பு வந்த பிறகு கம்ப்ளீட் இறங்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது லைட்டாக அதை பற்றி ஸோ ஒர்க் பண்ணும்போது ஒர்க்கும் பார்க்கணும் தான். பட் இருந்தாலும் நம்ம இதுக்கான இருக்கும். நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த 3 மாதம் நம்ம என்னென்ன மெட்டீரியல் வாங்கி படிக்கணுமோ மெட்டீரியல் வாங்கி படிங்க. 2 3 மெட்டீரியல் வாங்குங்க, ரெஃபர் பண்ணுங்க, தப்பே கிடையாது. டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க? இந்த 3 மாதங்க நம்ம பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன், அந்த ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காரோம். சரிங்களா? யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் உட்காரோம். அந்த கரெக்டாக அந்த 3 மணி நேரம் நம்மளோட லைஃப் வந்து டிசைட் பண்ண போகுதுங்க. இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நமக்கான ஒரு வேலை, நமக்கான ஒரு மரியாதை, நமக்கான ஒரு போஸ்டிங். சரிங்களா? அதனால இந்த மெட்டீரியல் மட்டும் போதுமா? இப்போ நீங்கள் நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா இது மட்டும் போதாது. இப்போ நீங்கள் வேறவங்ககிட்ட மெட்டீரியல் வாங்குறீங்க அது மட்டும் போதாது. 2 3 மெட்டீரியல் வாங்கி படிங்க. 2 3 டெஸ்ட் சீரிஸ் வந்து 3 மேலே போடுங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. அதனால எங்களால் முடிஞ்ச குறைந்த கட்டணத்தில் 299 ரூபா போட்டிருக்கோம். ஸோ அமௌண்ட்டுக்காக அப்படிங்கிறது இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் தான். மெயின்லி டெஸ்ட் சீரிஸ் தான் எங்களுடைய நோக்கம். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் தரது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான், கன்சிடர்ஸ் ஃப்ரீ தான். சரிங்களா? தரதை நம்ம சொல்கிறத நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 3 மாதம் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளியர் பண்ணணும். அது நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் அதெல்லாமே இருக்கும். அதெல்லாமே ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக வெற்றி பெற்று பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி ஒரு போஸ்டிங் எடுக்கலாம். அதே போன்று பிஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் பிஓ ப்ரிப்பேர் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் பிஓ வந்துருச்சு அப்படின்னா பிஓ கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்களுடைய பர்சல்சேஷன் பிஓவா இல்லை யூஜிடிஆர்பினா பிஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து டிஎன்பிசி பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் கமிங் மண்டேலேருந்து. ஸோ தேங்க்யூங்க.